எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கீங்க இப்ப? போன வாரம் இன்கம் போட்டாங்க. ஓஎம்ஆ தான் வந்துருக்கும் கரெக்டா இல்லையா? ஓஎம்ஆ இருந்தா ஒரு இன்கம் வந்துருக்கும். நீங்க ஓஎம்ஆ அப்புறம் எப்படி இருக்கும்? பிஎம் தானே வரும். ஓஎம் பிஎம் தானே கொடுப்பாங்க. இந்த வாரம் யாரெல்லாம் இந்த வாரம் வந்து உங்க டீமுக்கு வித்ட்ரால் கொடுத்தீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டு. மை3 பிசினஸ் எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் மை3 வராதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கடன்காரன். இது நிறைய பேர் கேட்டுக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் இதை ஏன் திருப்பி சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் சாதிக்கிறது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு 100% சொல்ல முடியும் மை3 மட்டும்தான். மை3 இல்லைன்னா, மை3ங்கிறது ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கிறது கிடையாது. ஒரு சராசரி வாழ்க்கையை தான் என்னால் வாழ முடியும். டெய்லி வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, கொண்டாட்டு பிள்ளைகளை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையில தான், அந்த குறுகிய இடத்தோட தான் என்னால் வாழ முடியும். இன்னைக்கு மை3 ஒன்று இருக்கிறதால தான் இன்னைக்கு பல பேருக்கு நான் என்னோட வாய்ப்பை நான் சம்பாதிச்சேன், நான் அனுபவிச்சேன், நான் சந்தோஷமா இன்னைக்கு இருக்கிற விஷயத்த மற்றவங்க நான் கொடுத்தங்காட்டி இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குன்னா அது கண்டிப்பா மை3 மட்டும். நீங்க மை3 எந்த அளவுக்கு நம்புறீங்க? இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு? பிளான் அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் உங்க டீம்ல போய் பேசி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு, கண்டிப்பா அந்த கம்பெனி லைஃப் டைம் இன்கம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து கிரவுண்ட் டைரக்டர் கொடுத்த நபர்கள் கை தூக்குங்க. டைரக்ட்ல கிரவுண்ட் டீம்ல வந்தா கணக்கே சேர்த்துக்க மாட்டேன். டீம் யாராவது ஒருத்தன் உழைச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம என்னைக்கு போய் டைரக்டா பேசி கிரவுண்ட் கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட உழைப்பு. அதுதான் கம்பெனி டைரக்டா 4000 இன்டைரக்ட் 400 கொடுக்குது. புரிஞ்சுச்சுங்களா? இன்னைக்கு மை3 மேல அறக்குறையா பிசினஸ் வச்சிருக்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? மை3யோட கான்செப்ட் என்ன? ஆட்ஸ் பார்த்தா காசு வரும். ஆட்ஸ் பார்த்தா எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க? வெளியில நிறைய பேர் கேட்கறாங்க அந்த கேள்வி. உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும். அந்த பயத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போய் ரெஃபர் பண்ணதே பயப்படுவாங்க. நான் எப்படி வரனே தெரிய மாட்டேது, இதை நம்ம ரெஃபர் பண்ணி நாளைக்கு அவன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி அவன் திடீர்னு பணம் வரலன்னா நம்மள வந்து கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெஃபர் பண்றதே ரெஃபர் பண்றதே பண்ணல. நிறைய பேர் இங்கே கூட நிறைய பேர் இருக்கலாம். இந்த 3 மாசம் கேப்ல ரெஃபரே பண்ணா நபர் இங்க இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடையாது. கிரவுண்ட் மெம்பரா இருப்பாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு இன்கம் வாங்கியிருப்பாங்க. கேட்டோம்னா எங்க ஊர்ல யாருமே நம்ப மாட்டாங்க சார், இன்கம் போடாத யாருமே வந்து ஓஎம் கூட போட முடியலன்னு சொல்லுவாங்க. இருக்காங்களா இல்லையா? இங்க மை3 அப்படி இருக்கா? இன்னைக்கு நிறைய மேக்சிமம் சில கண்டிஷன்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க கேட்கும்போது என்ன நினைப்பீங்க? இவங்கெல்லாம் ரொம்ப வந்து கம்பெனி வந்து கஷ்டப்படுத்துறாங்க, நிறைய வந்து இந்த மாற்றத்தால் நிறைய பிசினஸ் பாதிக்கும் அப்படிமா. உண்மையா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கு. மை3 பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கு. என்ன போட்டி? நீங்க ஆட்ஸை மட்டும் சம்பாதிச்சு அந்த இன்கம்ல ஒரு மாசம் சம்பாதிக்க போறீங்க, அதை மீட் பண்ணி மாசம் 1 லட்சத்துக்கு மேல 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்க போறீங்களா? உங்களோட மனநிலை நீங்க வளர்த்துங்களா? அந்த மாதிரி 1 லட்சம் சம்பாதிச்சு அதோட நிக்க போறீங்களா? இல்ல 50,000 சம்பாதிக்க போறீங்களா? லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு உங்களோட வந்து வேல்யூ அதிகரிக்க போறீங்களா? உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 1000 எத்தனை ஜீரோ போட்டிருப்பாங்க? 1000க்கு 3 ஜீரோ இருக்கும். அடுத்த டிஜிட்டல் 10,000க்கு 4 ஜீரோ இருக்கும். 4 ஜீரோவோட நிக்க போறீங்களா? இல்ல 5 ஜீரோ 6 ஜீரோ 7 ஜீரோ 8 ஜீரோ நீங்க போக போறீங்களா? உண்மையா இல்லையா? உங்களோட ஆசை எப்படி இருக்குங்களா? வீட்டிலே படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். போன வாரம் ஒரு வீட்டுல ஒரு அம்மா சொன்னிச்சு, நீங்க வீட்டுல இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம், படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் சொன்னீங்க சார், திடீர்னு வேலை செய்ய சொல்றீங்க அப்படிங்கிறது. என்னைக்கா நாங்க யாராவது அந்த மாதிரி சொல்லிருக்கோமா? படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்க சொல்லிருக்கோமா? கம்பெனி எதுக்கு உங்களுக்கு மாசம் இன்கம் கொடுக்குறாங்க? ஆட்ஸ் இன்கம் எதுக்கு கொடுக்குறாங்க? படுத்துக்கிட்டே சம்பாதிக்க கொடுக்குறாங்களா? உங்க அப்படியே இருக்கு. கம்பெனில நீங்க ஒரு இன்கம் வாங்கிக்கிட்டு உங்க தெரிஞ்ச நபருக்கு நீங்க ரெஃபர் பண்ணி கொடுக்கணும். அதுதான் கான்செப்ட். தெரிஞ்ச நபருக்கு உங்களோட வருமானத்தை, நீ வாங்கின வருமானத்தை, நீங்க ஆதாரத்தை மற்றவங்களுக்கு காமிச்சு ரெஃபர் பண்ணி கொடுக்கணும். அப்படி நீங்க ரெஃபர் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட வளர்ச்சியும் வளரும், உங்க டீமும் வளரும், நீங்களும் வளருவீங்க. இருக்கா இல்லையா? இதை நிறைய பேர் என்ன பண்றா, வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க மட்டும் ஆடை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வந்து இதாகி போச்சு சார், அதாகி போச்சு சார். நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கு. மாசம் 50,000 ஆட்ஸ் மட்டும் சம்பாதிக்கலாம். நான் நினைக்கிறேன், நான் என்னோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா? ஆட்ல சம்பாதிச்சு இன்கம் வாங்கவே கூடாது. என்னோட கமிஷன்ல சம்பாதிக்கணும். அதை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கணும். ஏன் 10 மடங்கு எதுல கிடைக்கும்? கமிஷன்ல கிடைக்குமா, ஆட்ல கிடைக்குமா? 10 மடங்கு அதோட அதிகம்.
அப்ப எது முக்கியம்? உங்களுக்கு ஆட் முக்கியமா, கமிஷன் முக்கியமா? உங்களுக்கு கிடைக்கிற 10,000 20,000 காசை வச்சுட்டு கமிஷனுக்கு முயற்சி பண்ணுங்க. கமிஷன் ஒன் டைம் நீங்க 1 லட்சத்தை நீங்க தொடுறீங்க, ஒரே ஒரு டைம் 1 லட்சத்தை நீங்க தொடுறீங்க அப்படின்னா அடுத்த ஒவ்வொரு மாசமும் 1 லட்சம் இருக்கும். லைஃப் டைம் இருக்கும். நான் சொல்றேன் லைஃப் டைம் இருக்கு. ஆனா அதே 1 லட்சம் அப்படியே இருக்குமா? இன்னும் growth வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க 1 லட்சத்தை எடுத்து உங்க டீம் காமிக்கணும், அவன் என்ன பண்ணுவான்? நானும் 1 லட்சம் சம்பாதிக்க போவான். அதுக்கடுத்து அவன் காமிக்கிறான், நானும் சம்பாதிக்கும். அடுத்து போக உங்க டீம்ல 10 பேர் 1 லட்சம் சம்பாதிக்கானா உங்களோட வருமானம் எத்தனை லட்சம்? 10 லட்சம் தொட முடியும். 100 பேர் 1 லட்சத்தை நீங்க சம்பாதிச்சா 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் நீங்க குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, எவ்வளவுதான் பல்ட்டி அடிச்சு நீங்க ஆட்ஸ் நீங்க பார்த்தாலும் சரி, நான் வந்து ஈஸியா சம்பாதிக்கிறேன். வெளியில நீங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் தானே, அதான் சொல்றாங்க. நிறைய பேர் சோம்பேறி ஆக்குறாங்க. உண்மையா மைவித்ரி சோம்பேறி ஆகுதா? மைவித்ரி உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து இதை போய் பண்ணுனான்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை உங்களை மாத்துறதுக்கான ஒரு வழியை கொடுத்துருக்கு. ஆனா அந்த வழியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? படுத்துட்டு ஆட பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டோட ஜாலியா இருக்கா இல்லையா? இனிமே அப்படி இருப்பீங்களா? இனிமே யாராவது கேட்டா சொல்லுவீங்களா? முதல்ல ஒரு 2 எடுக்கும் போது இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து எடுங்க. டெய்லி உனக்கு வந்து வெறும் ஆடு பார்க்குற வேலை இல்லை காசா, இதை விட பெரிய இன்கம் இருக்கு. நீ முயற்சி பண்ணா ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்க முடியும். நீ அதை விட பெரிய முயற்சி பண்ணி அவனை வளர்த்தீங்க அப்படின்னா மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க சொல்லி உங்க டீம்ல நீங்க பிசினஸ் கொடுத்தாங்க. உங்க பிசினஸ் என்னைக்குமே வீண் போகாது, உங்களோட உழைப்பு என்னைக்கு வீண் போகாது, உங்களோட growth பெரிய லெவல்ல இருக்கும். நீங்களும் உங்க வாழ்க்கையை பெரிய லெவல்ல மாற்றம் கொடுக்க முடியும். முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? இந்த லெவல்ல இருக்கீங்க. உங்களோட குறிக்கோள் எந்த லெவல்ல இருக்கும்? பெரிய லெவல்ல குறிக்கோளா இருக்கும். என்னைக்கு அதை வளர்த்துக்கீங்களோ மைவித்ரியோட பிசினஸோட growth. ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன், இது என்ன ரீசெண்டா சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்றேன். உங்க டைரக்ட்ல 7 நபர், பழைய கான்செப்டே சொல்றேன், 7 நபரை நீங்க கிரவுண்ட் கொண்டு வந்துட்டு நீங்க சீலிங் அச்சீவரா இருக்கலாம். கரெக்ட் தானே? அடுத்த ஸ்டெப்ல அவங்கள அதே மாதிரி 7 நபரை சீலிங் அச்சீவ் பண்ண வைக்கிறீங்க. அடுத்து அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி 7 ஸ்டெப் முடிச்சா உங்களோட வருமானம் என்ன? எத்தனை கோடி? 38 கோடியா? கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, 38 கோடி. ஆக்சுவலா 38 கோடி எத்தனை வருஷம் சம்பாதிக்கலாம்? கணக்கு சொல்லுங்க. 1 கோடி சம்பாதிக்க முதல்ல எவ்வளவு சம்பாதிக்க? எவ்வளவு நாள் ஆகும்? 18 வருஷம். 38 கோடி எத்தனை வருஷம்? உண்மைதான், செத்துருவான். புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க அந்த காசை பாருங்கன்னா லைஃப் டைம் உள்ள என்ன பண்ணிருக்கலாம். உண்மைதான் அவர் சொன்ன, நீங்க சிரிச்சாலுமே அதுதான் 100% உங்களுக்கு. அப்ப நீங்க 38 கோடி உருவாக்க போறீங்களா இல்ல 1 கோடி சம்பாதிக்க பல வருஷங்கள் போடாத போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்க வேலையை வெறித்தனமா பண்ணுங்க. மிகப்பெரிய வாய்ப்பு. கம்பெனி அடுத்தடுத்து நிறைய அப்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து சார் சொல்லுவாரு, தெரிஞ்சுக்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க நான் சொன்ன கான்செப்டை கையில் எடுத்து பண்ற நபரா இருந்தீங்க, உங்களோட குறிக்கோள் பெருசா இருந்தீங்கன்னா உங்க வளர்ச்சிக்கு அது 100% கை கொடுக்கும். ஓகேவா?